HTC நிறுவனம் புதுசாக Desire 12 அண்ட் Desire 12 Plus அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரெண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். Back from the dead. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் முதல்ல நம்ம HTC Desire 12 பற்றி பார்க்கலாம். இந்த HTC 12 வந்து என்னென்னா 5.5 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 720 × 1440 பிக்சல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே ரேஷியோ பொறுத்தவரையும் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட ஸ்க்ரீன். அது மட்டும் இல்லாமல் இதோட PPI பொறுத்தவரையும் 293 PPI. ஸோ அடுத்தது ஹார்ட்வேரை பற்றி பார்க்கும்போது இதில் வந்து MediaTek MT6739 குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து 1.3 GHz ஸ்பீடில் இது ரன் ஆகுது. அது மட்டும் இல்லை இதில் Cortex A53 கோர்ஸ் இருக்குது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு பவர் VR GE8100 GPU கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இன்டர்னல்ஸ் அண்ட் ரேம் பொறுத்தவரையும் இதில் 3GB RAM வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ ஒரே ஒரு வெர்ஷன் மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக ஃபோனில் இருக்கிற மாதிரி பேக் சைடில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஸோ கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து 13 MP கேமரா அட் f2.2 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் பேக் சைடில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் LED ஃப்ளாஷும் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு 5 MP கேமரா அட் f2.4 ஆப்பர்ச்சர் இருக்குது. இதில் வந்து 1.12 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பேட்டரி பொறுத்தவரையும் 2730 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் இந்த ஃபோனில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன் வருது. ஒன்று கூல் பிளாக், இன்னொன்று வார்ம் சில்வர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து USB Type 2.0 தான் கொடுத்துருக்காங்க. 3.0 கொடுக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை பற்றி எந்த ஒரு விஷயமே சொல்லல. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து Android Oreo 8.0 OSல வருது. இதோட ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் நமக்கு €185 €199 வரையும் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 14,800 16,000 இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஓவர் ப்ரைஸ். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இதோட ரொம்ப பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன் நிறைய கிடைக்குது. ஒருவேளை இந்தியாவுக்காக வரும்போது ப்ரைஸுகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக HTC Desire 12 Plus பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 6 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பொறுத்தவரையும் 720 × 1440 பிக்சல்ஸ். இதுலேயுமே 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட PPI பொறுத்தவரையும் 268 PPI. ஸோ ரொம்பவும் ஷார்ப்பான டிஸ்பிளே இல்லை. வழக்கமாக HTC Desire 12 கொடுத்த மாதிரியே நார்மலான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேரை பொறுத்தவரையும் இதில் Qualcomm Snapdragon 450 ஆக்டோ கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீடை பொறுத்தவரையும் 1.8 GHz. அது மட்டும் இல்லாமல் இதில் Cortex A53 கோர்ஸில் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 506 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுலேயுமே ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்குது. 3GB RAM வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் இருக்குது. இதுலேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் இருக்குது. கேமரா பொறுத்தவரையும் இதில் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ HTC Desire 12 கம்பேர் பண்ணும்போது Desire 12 Plusல வந்து கேமரா ஒரு அடிஷனல் பாயிண்ட். அது மட்டும் இல்லை ப்ராசர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கேமரா பொறுத்தவரை நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 13 MP கேமரா, இன்னொன்று 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 2 MP கேமராவில் வந்து f2.2 ஆப்பர்ச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 MP கேமரா டெப்த் சென்சாராக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் வந்து நமக்கு LED ஃப்ளாஷும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரி சப்போர்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராக்காக நமக்கு 8 MP கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் உள்ள கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபிக்கு ஓரளவு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபோனில் பேட்டரிக்காக நமக்கு 2965 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே USB 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுலேயே சப்போர்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ OSஐ பொறுத்தவரையும் இது Android Oreo 8.0 வெர்ஷனில் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் கலரை பொறுத்தவரையும் 3 டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் இருக்குது. ஒன்று பிளாக், இன்னொன்று சில்வர், இன்னொரு கோல்டு. கடைசியாக ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து $235 $249 வரையும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியா மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18,800 20,000 வரையும் இருக்குன்னு சொல்ல எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது பார்த்தாலுமே ரொம்ப ஓவர் ப்ரைஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ₹10,000 மதிப்பிலே இதுக்கு பெட்டரான ஃபோன் நிறைய இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா HTC இன்னுமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பில்ட் பண்ணுறதுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் ஓவர் ப்ரைஸ்ட். அது மட்டும் இல்லை கான்ஃபிகரேஷன் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தவரையும் ப்ரைஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட பெட்டர் ஃபோன்ஸ் வந்து நிறைய கிடைக்குது. ஸோ ஒருவேளை இதே ப்ரைஸில் தான் கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இதோட சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபோன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஒருவேளை இந்தியாவுக்கு இந்த ஃபோன் வரும்போது ப்ரைஸ் வந்து சீப்பாக வந்துச்சுன்னா அதை ப்ரைஸோட விவரத்தை பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஸோ இந்த வீடியோ போஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ மற்றபடி வேறு ஃபோன் வாங்கிக்கோங்கிறது தான் என்னோட சஜஷன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.